இன்றைய ஆத்மீக தேன். ஏசியா 40:1-2 பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்கட்டும். என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது என்றும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்களிடத்தில நீங்கள் பேச வேண்டியதாவது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவர்களுடைய உள்ளத்திலே பலவிதமான காயங்கள் உண்டு, அவர்களுடைய மனதிலே பலவிதமான கலக்கங்களும் குழப்பங்களும் உண்டு. ஆனபடியால் என் ஜனங்களை நீங்கள் ஆற்றுங்கள். அவர்கள் எதிலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அதிலே தேற்றுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பட்சமாய் நீங்கள் சாய்ந்து பேசுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? கடந்த நாட்களில் காணப்பட்டதான பலவிதமான நெருக்கடிகளின் நிமித்தம், குழப்படிகளின் நிமித்தம், உள்ளத்திலே ஆவியில் காணப்பட்டதான பல கலக்கங்கள், ஏன் இவைகளெல்லாம் இப்படி சம்பவித்தது என்கிறதான குழப்பங்களும் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு வாட்டிக்கொண்டு இருக்கிறது அல்லவோ. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் ஜனங்களிடத்துல நீங்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள். இனி அவர்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் போர் செய்கிறவனாய் இருக்க மாட்டான். இது வந்த எல்லா தீங்குக்கும் முடிவு உண்டாயிற்று. ஆனபடியாலே சகல ஆறுதலின் தேவன் தாமே இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்த வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தாவே, எந்த உபத்திரத்திலும் அகப்பட்டவர்களுக்கு நீர் ஆறுதல் செய்ய வல்லமை உள்ளவராக மாத்திரமல்ல, எங்களையும் திராணி உள்ளவர்களாய் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. இந்நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா மனக்காயங்களையும் மாற்றி, அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பயத்தையும் எல்லா சந்தேகத்தையும் நீக்கி போட்டு, அவர்கள் பட்சமாய் பேசி விரோதமாய் எழும்புகிற எல்லா போர்களை நிறுத்தி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.